Good morning to all of you. Welcome Sugi Institute of Excellence Tirunelveli. நீட் ஐஐடி ஜேஇக்கு டீச்சிங்கை விட கான்செப்டை விட சால்விங் தான் ரொம்ப முக்கியம். அந்த சால்விங்க்கு அன்லிமிட்டெட் கொஸ்டின்ஸ் எங்களுடைய சாஃப்ட்வேர்ல அவைலபிளாக இருக்கு. வேணுங்க கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ டுடே டாபிக் இஸ் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் வந்து அவைலபிளாக எப்படியும் 3 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக கேட்பாங்க. அதில் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்விங்ஸ் தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், 0th லா தெர்மோடைனமிக்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் தியரி பேஸ்டு கொஸ்டினும் மிச்ச 2 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் தான் கன்ஃபார்மா இருக்கும். நம்ம இப்போ தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இப்போ என்தால்பி வரைக்கும் கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மெமரி பேஸ்டு தான். ஃபர்ஸ்ட் சிஸ்டம், யூனிவர்ஸ் 2 types of இருக்கும். First system and surrounding. System and surroundings. இதுதான் அந்த சர்க்கிள் தான் யூனிவர்ஸ்னா, அந்த சர்க்கிள் தான் யூனிவர்ஸ். இதுல பாதி வந்து சிஸ்டமா இருக்கும், ரிமைனிங் பார்ட் வந்து சரௌண்டிங்ஸ். அதான் சிஸ்டம், சரௌண்டிங்ஸ். அதே இந்த யூனிவர்ஸ்ல வந்து சிஸ்டம், இது சரௌண்டிங்ஸ். ரெண்டுக்கும் உள்ள சர்ப்ரைஸ் இந்த கோடு தான் என்னன்னா பவுண்டரி. அதாவது யூனிவர்ஸ்ல 2 இருக்கு, சிஸ்டம், சரௌண்டிங் இருக்கு. சிஸ்டம்னா யூனிவர்ஸ்ல கன்சிடர் பார்ட். The consider part தான் இது சிஸ்டம். அது ரிமைனிங் பார்ட் தான் இது சரௌண்டிங்ஸ். The system and surroundings செப்பரேட் பண்ணதான் இது பவுண்டரிஸ். ஏன்னா the system and surroundings செப்பரேட் பண்ணதான் பவுண்டரிஸ். First system, the universe which the under thermodynamic consideration. The thermodynamic consideration. Surroundings are the system, remaining part of the remaining part. Surroundings. System remaining part தான் surroundings. பவுண்டரிஸ் எவ்ரிதிங் சிஸ்டம் சரௌண்டிங் செப்பரேட் பண்ணதான் அது பவுண்டரிஸ். சிஸ்டம் எவ்ரிதிங் செப்பரேட் the system from the surrounding. Everything that separate the system from the surroundings. செப்பரேட் பண்ணது பவுண்டரிஸ். எக்ஸாம்பிள், சிஸ்டத்துல ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், ஹோமோஜீனியஸ்னா அது 2 சிஸ்டம் ஒரே பேஸ்ல இருக்கு. இன்னும் சாலிட் ஆகலாம், 2 சிஸ்டமே சாலிட் ஆகலாம். இல்ல எக்ஸாம்பிள் ஆயில், வாட்டர் ரெண்டுமே லிக்விட் ஸ்டேட்ல இருக்கலாம். அது வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். அதே கெட்டோஜீனியஸ் சிஸ்டம்னா sand and silica, இது ஃபுல்லாமே ஹெட்டரோஜினியஸ் சிஸ்டம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் சரி அது டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் எதை டிபெண்ட் பண்ணிக்கனா, டிபெண்ட்ஸ் ஆன் த பவுண்டரிஸ். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் த பவுண்டரிஸ். இதுல டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் 3 டைப்ஸ் இருக்கு. ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்ட் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்ட் சிஸ்டம். அது ஐசோலேட்டட் சிஸ்டம்.
open system, closed system, isolated system. If open system na the system which can exchange both matter and energy. The system which can exchange both matter and energy with its surroundings. The system which can exchange both matter and energy with its surroundings. Example for the test tube water. இப்போ இது வந்து ஓப்பனா இருக்கும், இது ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் சிஸ்டம். அடுத்த சிஸ்டம் which can exchange only energy but not matter. Which can exchange only energy but not matter. But not matter with its surroundings. The system which can exchange only energy மட்டும் exchange ஆகும், but not matter with its surroundings வந்து closed system. Example இப்போ test tube water இருக்கு, இப்போ காற்று வச்சு நம்ம மூடிடும், அப்ப எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். The closed system, the system which can exchange only energy மட்டும் exchange ஆகும், but not matter with the surrounding. Example, இது hot water contained in a test tube. The காற்று வச்சு நம்ம டைப் பண்ணும்போது அவரோட எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி மட்டும்னா எனர்ஜி வந்து ஒன்லி ஹீட் எனர்ஜி வந்து கூலிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்புறம் மேட்டர் வந்து மாஸ் வந்து இனிமே சேஞ்ச் ஆகும். அப்ப அதான் என்ன க்ளோஸ்டு சிஸ்டம். அடுத்து வந்து இந்த சிஸ்டம் அந்த ஐசோலேட்டட் சிஸ்டம், த சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் நெய்தர் மேட்டர் nor energy with its surrounding. Neither matter nor energy with its surroundings is called isolated system. The system which can exchange neither matter exchange ஆகாது, energy exchange ஆகாது, ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆகும். அப்போ with its surroundings is called isolated system. Example, hot water contained in a thermos flask. Hot water contained in a thermos flask. Example, hot water காற்று வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்கடுத்து இது வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ அந்த சிஸ்டத்துல எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதான ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா அந்த சிஸ்டம் which can exchange neither matter nor energy with its surroundings. Example, hot water contained in a thermos flask. Closed system na the system which can exchange only energy மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஆனா but not matter with its surroundings. Example, hot water in a closed beaker. Example, hot water in a closed beaker. Many example, open system example, hot water in a beaker. Hot water in a beaker. Other types of process. Types of process, it depends upon heat பொறுத்து மாறும், temperature,
pressure. There are types of process: heat, temperature, pressure, energy, internal energy. First types of process, first isothermal process. Isothermal process temperature மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கும். இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஒரு ப்ராசஸ் இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் ஐசோதெர்மல் ப்ராசஸ் மட்டும் டெம்பரேச்சர் will be remains constant. மற்ற ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும், ஹீட் சேஞ்ச் ஆகும், ஆனா டெம்பரேச்சர் will be constant. அப்ப அதுதான் TT equal to 0. The experiment in thermostat. Thermostat experiment is isothermal process. Second process isobaric process. Isobaric process இத ஒரு ப்ராசஸ்ல பிரஷர் மட்டும் கான்ஸ்டன்ட் ஆகும். டூரிங் ஃபைனல் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் பிரஷர் மட்டும் கான்ஸ்டன்ட் இருந்தா வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் dp equal to condition வந்து tp equal to 0. அடுத்து ஐசோ at constant pressure. At constant temperature. The constant temperature. At the isochloric process. At the constant volume. Volume மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கும். For dV equal to 0. Constant volume. ஆனா pressure change ஆகும், temperature change ஆகும், heat energy change ஆகும். ஆனா constant volume மட்டும் doing for initial state and final state வரைக்கும் volume மட்டும் கான்ஸ்டன்டா இருக்குது. Isochloric process. Isobaric processல pressure மட்டும் கான்ஸ்டன்ட். Isothermal process temperature மட்டும் கான்ஸ்டன்ட். இன்னொரு முக்கியமான process adiabatic process. இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस கேட்பாங்க. adiabatic process இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதாவது ஹீட் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். ஹீட் எனர்ஜி வந்து சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்ஸ் நெய்தர் எனர்ஜி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, நாட் இன்வால்வ் ஆகாது. அது ஹீட் வந்து இஸ் நாட் இன் ஆர் நாட் அவுட் ஆஃப் த சிஸ்டம். In which no heat can flow into or out of the system. This is adiabatic process. In an adiabatic process la ஒரு முக்கியமான கண்டிஷன், in an adiabatic process la work is done on the system. Adiabatic process la work is done on the system. Temperature will be work is done on the system and the temperature will be increases. முக்கியமான கண்டிஷன். இந்த क्वेश्चन கேட்கலாம். இது முக்கியமான கண்டிஷன். இந்த क्वेश्चंस கண்டிப்பா வரும். ஏன்னா adiabatic processல work done on the system. Work done on the system press W இருக்கும்போது temperature என்ன increase ஆகுமா decrease ஆகுமா கேட்டா increases ஆகும். அது work is done by the system ஆகும்போது temperature will be decreases ஆகும். Work done on the system தான் இம்பார்ட்டன்ட். இது temperature will be increase. Work is done by the system தான் temperature will be decrease.